காக்கான் பிடிக்காதவங்க வெகு சிலர் தான். அப்படியே விரல் விட்டு எண்ணிடலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்கள. ஒரு தியேட்டர் போய் படம் பார்க்கணுன்னாலும் காக்கான் தான். வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில் பண்ணணுன்னாலும் காக்கான் மிகவும் அவசியம். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம யூஷுவலாக பட்டர், அதுக்கப்புறமா நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்படியே மிக்சிங்காக அவனை உள்ளே இறக்கிறதுக்கு பதிலாக தோடா ஹெல்த்தியாக அவனை உள்ளே இறக்குனா செம்மையாக இருப்பான். ட்ரஸ்ட் மீ. அண்ட் நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு காமெண்ட் வந்திருந்தது, என்னோடய குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் எந்த ஸ்நாக்ஸ் பண்ணாலும் காலையில் பண்ணால் டப்பு டப்புன்னு கெட்டு போயிடுறான், ஈவினிங் வரைக்கும் தாங்க மாட்டேங்கிறான், ஒரு 5-6 மணி வரைக்கும் தாங்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்க்கா, கொஞ்சம் மல்டிபிள் ரெசிபிஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இவன் 5-6 மணி நேரம்லாம் கிடையாது, ஈஸியாக 10-15 நாள் ஏர்டைட் பாக்ஸில் பியூட்டிஃபுல்லாக ஸ்டே ஆமா. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஜாலி ஜப்பாங் பார்ஸ் பண்ணலாமா? பயங்கர மினிமலிஸ்டிக் இன்க்ரீடியன்ஸோட போஷாக்கு நிறைந்த ஒரு ஃபெலோ இவன். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்க போகிறோம். காக்கான் தான் பண்ண போகிறோம். காக்கான் பண்ணுறதுக்கு இவன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கார்ன் கர்னல்ஸ். ஜென்ரலாகவே நீங்கள் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டாலுமே இவன் கிடைப்பான். ஓகே, ஸோ தலைவரை ஒரு குக்கரில். இவர் யார் தெரியுமா? இவர் மில்லட், ஜோவர் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு எனக்கு தமிழ் பேர் தெரியலை. இவனுக்கு தமிழில் என்ன நேம்னு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நானும் கற்றுக்குவேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் இவனை நான் சப்போஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கரெக்டாக நான் அந்த தமிழ் பேரை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து ரெகுலரான கார்ன் கர்னல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு பக்கம் நம்ம ஜோவர் யூஸ் பண்ண போகிறோம். இவங்க 2 பேரும் பாப்பாக விட போகிறோம். நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆர் காக்கான். ஸோ நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் காக்கான் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்று ரெகுலர் அண்ட் இன்னொன்று மில்லட் காக்கான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக வதக் பண்ணி அவங்கள பாப் பண்ண விட்டுடலாம். போடுங்க, உங்களுக்கு கேரமல் காக்கான் பிடிக்குமா, அல்லாட்டா வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டு பிடிக்குமா, இல்லை ஜஸ்ட் சிம்பிள் சால்டட் பட்டர் காக்கான் பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹெல்தியான மக்கானா காக்கான் ரெசிபி கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். செம்ம ஹிட்டு, நிறைய பேர் ட்ரை பண்ணி ரிப்பீட்டில் பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. அதுக்கு நிறைய தேங்க்யூ. அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் அவனை ட்ரை பண்ணலை, கேரமல் மக்கானா காக்கானை ட்ரை பண்ணல அப்படின்னா டப்புன்னு போய் ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவில் லூப் பண்ணி விட்றேன், அதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா. ஸோ லெட் ஹிம் பாப். அவன் பாப் ஆன அப்புறம் மீண்டும் சந்திப்போம். ஆல்ரைட், பியூட்டிஃபுல்லாக பாப் ஆகிட்டாங்க 2 பேரும். தாங்க இதே எடுத்துன்னு போயிருங்க. தேங்க்ஸ் அக்கா. ஆல்ரைட், இவங்க 2 பேரோட டேஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்க மாட்டாங்க. சைஸில் மட்டும்தான் வேறு மாதிரி இருப்பாங்களே ஒழிய டேஸ்ட்லாம் பக்கா மாசாக இருப்பாங்க. யாராவது எனக்கு அங்கேருந்து ஒரு க்ளவ்வை தூக்கி போடுறீங்களா? இவன் சுடுறான். இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேன், தூக்கி போடுங்க போதும். தேங்க்ஸ். இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன், இது ஒரு ப்ரோ டிப், எப்படி வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். இவங்க 2 பேரையும் நீங்கள் ஸ்டவ்வில் இவ்வளோ நேரம் இந்த மாதிரி விறுத்து பாப் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இன்கேஸ் யூ ஹாவ் அ மைக்ரோவேவ் அவன், ஓடிஜியை பற்றி நான் பேசுகிறேன், நார்மல் தான் இவர் இருக்கான்ல, நார்மல் மைக்ரோவேவ் அவன் இருந்தால் போகிறோம். ஹை ஹீட்டில், ஹெச்ஐன்னு வரும் செட்டிங்ஸில், ஹை ஹீட்டில் 1.5 நிமிட்ஸ் to 2 நிமிட்ஸ் நீங்கள் வச்சாலே சூப்பராக பாப் ஆயிடுவாங்க. பட் மேட்ரு என்னென்னா, சின்ன போர்ஷனாக நீங்கள் அவங்களுக்கு பாப் பண்ணணும். மொத்தமாக எல்லோரும் உள்ளே அள்ளி போட்டு புதக் அப்படின்னு பாப் பண்ணக்கூடாது. சின்ன போர்ஷனாக பாப் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பாப் ஆகி வருவாங்க, விச் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இருவரையும் இணைக்க போகிறோம். மில்லட் பாப்கார்ன் அவர் வந்து இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல, தேங்க்யூ அக்கா. ஒருத்தர் வந்து நார்மல் நம்மளோட கார்ன் பாப்கார்ன் பிடிங்க, தேங்க்யூ. இன்னொருத்தர் வந்து மில்லட் பாப்கார்ன். சும்மா ஒரு ரஃப் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அதே கம்பைன், வேறு இன்னுமே இல்லை. இவங்க கூட உங்களுக்கு இஷ்டமான நட்ஸு, சீட்ஸு யாரை வேணால் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் வாங்கி வச்ச பதாம் முந்திரியெல்லாம் நாங்களே தின்னு தீர்த்துட்டோம். அதனால் இவரை யாருமே தீண்டலைன்றதுனால ரெய்சின்ஸ் நம்ம கூட இருக்கிறாரு. ரெய்சின்ஸ் அகேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெய்சின்ஸ். இவர் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ். ஓகேயா? இவர் சன்ஃப்ளவர் சீட்ஸு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். துளியூண்டு, இவ்வளோ கூட வேண்டாம், துளியூண்டு உப்பு போரும்.
இப்போ நான் வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். பீனட் பட்டருக்கு பதிலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், இல்லை ரெண்டு பேரும் மிக்ஸ்டா, இல்லைனா ஹேசல் நட் சாக்லேட், யாரை வேணால் ஆட் பண்ணலாம். ஹேசல் நட் ஸ்ப்ரெட் எல்லாம் கிடைக்கிறாங்க இல்லையா ரெடிமேடாக, அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். இவன் வந்து நான் பண்ண பீனட் பட்டர், ஸ்மூத் பீனட் பட்டர். இனிப்புக்கு வந்து இவன் பீனட் பட்டரில் நான் பெருசாக இனிப்பு போடாதனால இங்கே இனிப்புக்கு நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி வேண்டானாக்கா நீங்கள் வெள்ளைப்பாகு கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/3 கப் ஹனி ஆட் பண்ணியிருக்கோம், 1/4 கப் பீனட் பட்டர், 1 கப் ஜோவார் மில்லட் ஓட காக்கான், 1 கப் நார்மல் காக்கான், ரேசன்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ், இவங்க எல்லாரையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான பதாம், பிஸ்தா, கேஷ்யூ யாரை வேணால் ஆட் பண்ணுங்கள், அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். இப்போது இவங்க எல்லாரும் கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ வேலையே இவ்வளோதான் இவனில். யூ கேன் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் யுவர் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். உங்களுக்கு எத்தனை வேணுமோ, இன்ஃபேக்ட் உங்களுக்கு காக்கானை விட உங்களோட நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஜாஸ்தி வேணும்னா மஜா பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இவங்களை செட் பண்ண வச்சிடலாமா? ஒரு நிமிட்டு செட்டிங் எடுத்துன்னு வரேன். ஓ, பை த வே, முக்கியமான ஒரு ஃபெலோ நான் வரேன்ட்டேன். இவன் வந்து வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் பக்கத்துலேயே வச்சே மறந்துட்டேன், நான் தான் மாஸ். ஓகே, இவன் வந்து வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் ஹிம் போடும். முடிஞ்ச அளவுக்கு குட் குவாலிட்டி வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுங்கள். திஸ் கை இஸ் அ வேனிலா பீன் எக்ஸ்ட்ராக்ட். இல்லை நான் வேனிலா எசன்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே ஃபைன், நான் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு எது விருப்பமோ. பிகாஸ் யூஸ்வலி அ குட் குவாலிட்டி வேனிலா இஸ் எக்ஸ்பென்சிவ் பட் டோட்டலி வர்த் இட். எஸ், இப்போ போய் உங்கள் குட்டீஸ்க்கு இவனை கொடுங்க. ஸ்நாக் பாக்ஸ்லேயோ சும்மாக்காச்சும் ஒரு ஜாரில் போட்டு வச்சு எப்பப்போ பசிக்குதோ, கண்ணு அங்கே இருக்குது, நீயே எடுத்து சாப்பிடு, மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாத, இல்லை டேடியை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு பார்த்துக்குவாங்க. ஸ்மெல்ஸ் பியூட்டிஃபுல். அந்த பீனட் பட்டரோட ஸ்மெல்லாம் அப்படி இருக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 1 நிமிட் கொடுங்க, நான் போயிட்டு என்னோட செட்டிங் ட்ரே கொண்டுட்டு வந்துடுறேன். இஷ்கம் அப்படின்னு நாங்கள் பண்ணி செட்டப்பை மாற்றிட்டோம். நான் அடுப்பு மேலே வச்சு பண்ண கஷ்டமாக இருக்குது. ஆல்சோ இவனோட க்ரன்ச்சினஸ் எல்லாம் போக மாட்டானா? காக்கான் க்ரன்ச்சியாக இருந்தால் தானே நல்லா இருப்பான்னா? போக மாட்டான், க்ரன்ச்சியாக இருப்பான். இஃப் யூ கேன் ஹியர் கேட்குறானா? நீ பேசுகிறா கூட கூட நீ பேசு. நான் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் டிஷ்யூ இங்கே ஓகே, துணி எல்லோரும் வீட்டில் அந்த மாதிரி பிடி துணி வச்சுருக்கீங்க தானே? இதனால் நான் எங்கே நான் இங்கே வந்து கேக் ரிங் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான மோல்டில் செட் பண்ணிக்கலாம். கேக் ரிங்கில் தான் செட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. என்கிட்ட இவன் இருக்கான், நான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்சிடுறேன். ஸோ நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். ஒரு பட்டர் பேப்பரை வந்து லைன் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணுறீங்கனாலும் பட்டர் பேப்பரை லைன் பண்ணிவிட்டு பியூட்டிடா பியூட்டி. ஓகே, வாவ் வாவ் வாவ். இப்போ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டா லெவல் பண்ணி விடணும், அவ்வளோதான், வேற எந்த வேலையும் இல்லை. ஓய்யோ, அந்த கலர்ஸை பாடுறாடே, அழகு குத்தி அப்படி இருக்கான். எவ்வளவு டைட்டாக உங்களால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் மதி. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நான் பண்ணணுமா? இந்த ப்ராசஸோடு நிறுத்திக்க முடியாதானா? நிறுத்திக்கலாம். உங்களுக்கு இவனை பார் மாதிரிலாம் கட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னா இவனை டைரெக்டாக ஒரு நல்ல ஜாரில் போட்டுட்டு, முக்கியமாக மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பச்சை மாதிரி இருப்பான். 1 hour லேட்டர் எந்த சிம்பிளும் போட மாட்டோம். நான் சொல்கிறேன்ல, அவ்வளோதான். எங்கள் எடிட்டர் அதோடு விட்டுருவார். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் சொல்கிறாங்களே, சொல்கிறதுக்காவது நம்ம அந்த டிக் டிக் டிக்கெல்லாம் போடுவோம். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அது எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிட்டுன்றது நம்ம பைப்பிள்ளைங்களோட ஐடியாஸ். எப்படியெல்லாம் வாழ்க்கையில் மல்லு கட்ட வேண்டியிருக்கு. ரைட், போகிறோம். நான் ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அபவுட் 1 hour I'll meet you guys back. இங்கே ஆல்ரைட். ஸோ 1 hour ரெஃப்ரிஜரேஷன் பண்ணியாச்சு. செட் ஆகிருக்கிறாரு அழகா, பார்த்தீங்களா? ஓ சூப்பர், effortless. Beautiful. So finally
இவங்கள நம்ம சாப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இஷ்டமான சைஸ்லேயும் ஷேப்லேயும் நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் ஹிம் டு பி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ், ஓகே. இப்போ நான் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் பார்ஸ், ஓகே. எல்லோரும் ஓகே தான். அல்டிமேட்டாக நம்ம சாப்பிட போகிறோம். இவங்க நம்ம வயிற்றுக்குள்ளே போக போகிறாங்க. க்ரன்ச்சினஸ் கேட்குறானா? ஸோ காக்கானோட க்ரன்ச்சினஸ்க்கு எந்தவித பாதிப்பும் வரமாட்டான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான். ஸ்மெல்லு பீனட் பட்டரும் அந்த வேனிலா எக்ஸ்ட்ராக்டும் வா வேற மாதிரி. அப்படிதான் தலைவா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்கள். Until I meet you again, Tutupa Boy from Kirti.